தமிழ் சினிமாவில் தனக்கென ஒரு அடையாளத்தை ஏற்படுத்திக்கிட்டவர் தான் நெப்போலியன். வில்லனாகவும் சரி, கதாநாயகனாகவும் சரி நல்ல விதமாக நடித்தவர். அரசியலில் கூட இடையில் ஈடுபட்டிருந்தார் அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. இந்த சூழ்நிலையில் என்ன இருக்குது அப்படின்னா, தன்னுடைய மகன் தனுஷ் அவர்களுக்காக ட்ரீட்மெண்ட்டுக்காக தான் அமெரிக்கா குடிபெயர்ந்தார் நெப்போலியன். அங்கே போய் ஐடி கம்பெனி, விவசாயம் அப்படின்னு பல விஷயங்களை தொடர்ந்து பண்ணிக்கிட்டே வந்தார். இந்த சூழ்நிலையில் தன்னுடைய மகனுக்காக நிறைய விஷயங்களை பண்ணியிருந்தார். கம்பெனியில் ஒரு முக்கிய பொறுப்பு அவருக்கு கொடுத்து அதை அவரை கவனிச்சுக்க வச்சது. அதே போல் ஒரு குறிப்பிட்ட வயதானதுமே அவருக்கு திருமணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு அவருக்கு ஆசை வந்திருக்கு. அதற்கப்புறமாக தான் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா, அக்ஷயா அப்படின்ற பெண்ணை திருமணம் பண்ணி வைக்க எல்லோரும் சேர்ந்து முடிவு பண்ணி நிச்சயதார்த்தம் எல்லாமே முடிஞ்சு வீடியோக்கள், ஃபோட்டோ எல்லாம் வெளியாச்சு. அதை பார்த்துட்டு இப்படிப்பட்ட பையனுக்கு நெப்போலியன் அவர்கள் திருமணம் பண்ணணும்னு நினைக்கலாமா, அந்த பெண்ணை ஏதாவது சொல்லியிருப்பாங்களா அப்படின்னு ஏகப்பட்ட விமர்சனங்கள் வந்துச்சு. ஆனால் அது எதுவுமே உண்மை கிடையாது அப்படின்னு அக்ஷயாவே நிறைய இடங்களில் சொல்லியிருக்காங்க. அதே போல் நான் அவரை நல்லா பார்த்துப்பேன் அப்படின்னு ரொம்ப கேரிங்காகவும் பேசியிருந்தாங்க. இந்த சூழ்நிலையில் என்ன இருக்குது அப்படின்னா, தன்னுடைய மகனுக்கு அமெரிக்காவில் திருமணம் பண்ண முடியாது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு, அதுவும் அவரால் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அளவில் விமானங்களில் கூட பயணம் செய்ய முடியாது. தொடர்ந்து தனுஷ் அவர்களை கடல் வழியாக பயணம் செய்ய வைத்தார் நெப்போலியன். இப்படி ஒரு திருமணத்தை பார்த்ததே இல்லைன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு தமிழ் சினிமா பிரபலங்கள், அதற்கப்புறம் நிறைய பார்த்திங்கன்னா அவங்களுடைய குடும்ப நபர்கள் அப்படின்னு மிகப்பெரிய அளவில் ஜப்பானில் அவருடைய திருமணம் கோலாகலமாக நடைபெற்றது. எல்லோருமே வாழ்த்துக்களை தெரிவிக்க ஆரம்பித்தாங்க. தன்னுடைய மகனுக்காக தான் நெப்போலியன் அவர்கள் இதெல்லாம் செஞ்சார். தன்னுடைய மகன் தாலி கட்டும் நேரத்தில் கூட அழுதுருந்தார், ஆனந்த கண்ணீர் விட்டிருந்தார். அக்ஷயா எங்கள் வீட்டு மருமகள் இல்லை, குலதெய்வம்னு நிறைய விஷயங்கள் அவர் சொல்லியிருந்தார். ஏகப்பட்ட விமர்சனங்களை தாண்டி தன்னுடைய பையன்தான் தனக்கு முக்கியம்னு அவர் நினைத்ததை செய்து முடிச்சிட்டாரு. எல்லாருமே அவங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிக்க ஆரம்பித்தாங்க. தனுஷ், அக்ஷயாவை தாண்டி நெப்போலியன் அவர்களுக்கு நிறைய பார்த்திங்கன்னா வாழ்த்துக்கள் குவிஞ்சது அப்படின்னு தான் சொல்லணும். இந்த சூழ்நிலையில் இப்போ 100 நாட்கள் ஆயிடுச்சு அக்ஷயா தனுஷ் திருமணம் ஆகின்னு கேக் வெட்டி கொண்டாட இந்த வீடியோக்கள் கூட வெளியாகியிருந்தது. இந்த சூழ்நிலையில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தா, ஜப்பானில் இருந்து மறுபடியும் அமெரிக்காவுக்கு அவங்க வர்றதுக்கான டைம் வந்தாச்சு. அதனால் என்ன சொல்லியிருக்கிறாரு நெப்போலியன் அவர்கள்னா, உன்னுடைய இஷ்டப்படி நாங்கள் திருமணம் பண்ணி வச்சிட்டோம், நம்ம போகலாமா இல்லை இங்கேயே இருக்கலாமா அப்படின்னு கேட்டிருக்காரு. எனக்கும் பிடிச்சிருச்சு, அதே போல் அக்ஷயாவுக்கும் பிடிச்சிருச்சுப்பா. ஆனால் எங்களுக்காக தான் நீங்கள் 3 மாத வேலையை விட்டுட்டு வந்திருக்கீங்க, நம்ம இப்போ போகலாம், உங்கள் வேலையை நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள், வேறு எங்கேயாவது நம்ம ஃபேமிலியோட மறுபடியும் பார்த்திங்கன்னா ட்ரிப்பு போகலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாராம். இந்த தன்னுடைய மகனின் சந்தோஷத்தை பார்த்த நெப்போலியன் அவர்கள் கண்ணீர் விட்டிருக்காரு. தன்னுடைய மகனுக்காக தான் இதெல்லாம் செஞ்சார் அப்படின்றதுனால பெருமூச்சு விட்டுருக்காரு, நிம்மதி அடைஞ்சிருக்காரு அப்படின்னு சொல்லி வராங்க. அதற்குள்ளாகவே தேவையில்லாத பல விமர்சனங்களும் சமூக வலைதளங்களில் வர ஆரம்பிச்சிருச்சு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதை பற்றி? மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.